அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் இதுவரை 22 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருப்பது மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அந்த அறிக்கையின் வாயிலாக தன்னுடைய இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தனியார் நிறுவனம் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் விதிகளுக்கு புறம்பாக தொழிலாளர்களை பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடுத்தியது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும், இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும், திமுக தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றது முதல் விருதுநகர் மாவட்டத்தில் தொடரும் பட்டாசு ஆலை வெடி விபத்துகளால் சுமார் 80க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் விபத்துகள் நடந்துள்ளதாகவும், 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்துள்ளதாகவும், இதில் சுமார் 220க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக தலைமையிலான ஆட்சியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டது. தனியார் பட்டாசு ஆலைகளில் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகள் சரியாக பின்பற்றப்படாததும், பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததுமே உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக தெரிகிறது. இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஒன்றே நிரந்தர தீர்வாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறார்கள்.